கர்நாடகாவில் பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். கர்நாடகாவில் ஜேடிஎஸ் வேட்பாளரான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டு குறித்து தற்பொழுது பதிலளிப்பதற்கும் அவரை கைது செய்வதற்குமான ஒரு உத்தரவோடு ஒரு நோட்டீஸை தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையமானது தற்பொழுது பிறப்பித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்குள் பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்து தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்துடைய டிஜிபிக்கு தற்பொழுது NCW தலைவர் ரேகா சர்மா அதிகாரப்பூர்வ கடிதத்தை அனுப்பியுள்ளார். 3 நாட்களில் அவருக்கான அந்த ஒரு அறிக்கையும் விரிவான அறிக்கையை டிஜிபி கர்நாடகா சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் அந்த ஒரு கடிதத்தில் தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையமானது குறிப்பிட்டுள்ளது. மிக முக்கியமாக சுமார் 2000க்கும் அதிகமான வீடியோக்கள், பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் அடங்கிய சம்பவமானது வெளியிடப்பட்டு அதனுடைய கடும் சர்ச்சையை தற்பொழுது கர்நாடகாவில் ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மிக முக்கியமாக HD தேவகவுடாவுடைய பேரனும் தற்பொழுதைய வேட்பாளரும் மக்களவை வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா இந்த சமயத்தில் தான் அவர் வெளிநாட்டிற்கு சென்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் அவர் மீதான பல்வேறு வழக்குகள் கர்நாடகாவில் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது தொடங்கியிருக்கும் நிலையில் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையமானது கர்நாடக டிஜிபிக்கு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. பெண்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அந்த ஒரு கடிதத்தில் தற்போது ரேகா சர்மா கர்நாடக டிஜிபி அலோக் மகானுக்கு எழுதியிருக்கும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இப்போ ஏற்கனவே கர்நாடக அரசு தரப்புல சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்து விசாரிப்பதற்காக தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்கிறது என்றால் இருவரும் இணைந்து செயலாற்றுவார்களா, அல்லது தேசிய மகளிர் ஆணையத்திற்கு கீழ் அந்த சிறப்பு புலனாய்வு குழு செயல்படுமா? இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் குழுவை ஆணையத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கான ஒரு அதிகாரம் என்பது இது போன்ற பரிந்துரைகள் மற்றும் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான ஒரு அதிகாரமாகத்தான் பார்க்கப்படும். அதாவது தேசிய மகளிர் ஆணையத்துடைய அதிகாரிகள் அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு விசாரணை குழுவோ அல்லது மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகளோடோ இணைந்து அவர்கள் பணியாற்றுவார்கள். காவல்துறை அளிக்கும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த ஒரு பரிந்துரையை தேசிய மகளிர் ஆணையம் வழக்கமாக மாநில காவல்துறை மற்றும் மத்திய அரசிற்கு வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் மட்டுமே அவர்கள் செயல்படுவார்கள். இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய அறிக்கைகளை தான் தற்பொழுது முதற்கட்டமாக தேசிய மகளிர் ஆணையமானது கேட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஆளாக்கி இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவையும் அவர் தொடர்புடையவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் ஒரு உத்தரவாகவும் பரிந்துரையாகவும் தேசிய மகளிர் ஆணையமானது மாநில காவல்துறைக்கு வழங்கிட்டு அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழுவினருடன் இணைந்து தேசிய மகளிர் ஆணையத்துடைய அதிகாரிகள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.